ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஜீப் கம்பெனி வருது. ஸோ இது மாடல் பார்த்தீங்கன்னா ஜீப் மெரிடியன் லிமிட்டடோ டீசல் ஆட்டோமேட்டிக் இன்ஜினு. இது பார்த்தீங்கன்னா 2023 மாடலு, செகண்ட் ஓனரு, 15,700 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ரன் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது, TN09 ரெஜிஸ்ட்ரேஷனு. ஸோ இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23.50 லேக்ஸ். நீங்கள் நேரில் வந்து கூட நெகோசியேட் பண்ணி பேசலாம். ஸோ லோன் பார்த்தீங்கன்னா அப் டு 90% வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்ண முடியும். ஆனால் அது வந்து கஸ்டமரோட ப்ரொஃபைலை பொறுத்து. நம்ம காரை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கீ காமிச்சிடுறேன். ஸோ லாக்கு அன்லாக் பட்டன் மட்டும் தான் இருக்குது. ஜீப்போட பேட்சிங் இருக்குது, அப்புறம் பூட் ஓப்பன் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு காரோட பாடி உங்களுக்கு சுற்றி காமிச்சிடுறேன். பாடி வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பனில் நிற்கிற டஸ்ட்டாக இருக்கே தவிர மற்றபடி காரோட பெயிண்ட்டோ சரி, இல்லை எந்த ஸ்க்ராட்ச் டென்ட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது எல்லாமே நல்ல பக்க கண்டிஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அலாய் வீல் வந்துடுது, ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் அண்ட் ஓப்பன், சன் மிரர்ஸ், சைட் மிரர்ஸ் வந்துடுது, ஃபுட் ஸ்டெப் வந்துடுது. ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கிராஷ் பம்பர் மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஆஃப்டர் மார்க்கெட் தான், இது எதுவுமே கம்பெனியோடது கிடையாது. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, சைடு 2 சைடு அண்டு ரியர் ஃப்ரண்ட் எதுலேயுமே வந்து ஒரு ஸ்க்ராட்சோ இல்லை ரீபெயிண்ட் ஒர்க் பண்ண ஒரு எதுவுமே தெரியாது. நம்ம இன்டீரியர் செக் பண்ணிடலாம். இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் கலர். ஸோ பிளாக் அண்ட் டார்க் சாக்லேட் ப்ரௌன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த கலரே வந்து ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்கும். இந்த கலரோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும். ஸோ உள்ளே உட்காந்தோடனே உங்களுக்கு ஜீப்போட வெல்கமிங் பேட்ச் வந்துடும். சீட்டு பார்த்தீங்களா, சீட்டு குவாலிட்டி தாண்டி டிசைனுமே நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்ட் லெதர் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே ஹார்ட் பிளாஸ்டிக்கு. உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடுது. ஸோ இது நார்மலாக உங்களுக்கு ஏசி வென்ட்ஸு, சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்ட் நாபு, ஒரு ரொம்ப சின்ன ஒரு இது, ஆனால் ஸ்லைடிங் ஸ்டோரேஜ், ஆனால் ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் வந்துடுது. கேஜ் கிளஸ்டரும் ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸு, க்ரூஸ் கண்ட்ரோலு, கால் அட்டன் பண்ணுறது எல்லாம் வந்துடும். சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி ஃபங்க்ஷன் சீட் அவைலபிளாக இருக்குது. ஸோ மற்ற டோர் கண்ட்ரோல் பண்ணுறது, விண்டோ கண்ட்ரோல் பண்ணுற எல்லா ஆப்ஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் பட்டன்ஸும் உங்களுக்கு டிரைவர் சைட் டோர் பேடில் வந்துடுது. இது ஆக்சுவலாக சில்வர் டச்சில் நல்லா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமான ஒரு இன்டீரியர். இது இந்த 23.5 லேக்ஸ்க்கு இவ்வளோ நல்ல ப்ரீமியம் கிடைக்கிறது நல்ல விஷயந்தான். ஸோ இவ்வளோ தான் கீழே. மற்றபடி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனராமிக் சன்ரூஃப் வருது. இது செகண்ட் ரோ வரைக்கும் வரும் உங்களுக்கு. மேலே இதை கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துடுது. அப்புறம் டே டைம் ரன்னிங் லைட்ஸ் இது எல்லாமே மேலே இதோட நம்ம ரியர் சீட் செக் பண்ணிடலாம். ஸோ பார்க்கலாம், ஒரு டீசெண்டான ஒரு லெக் ரூம் இருக்குது. உங்களுக்கு ரியர் ஏசி வென்ட்ஸு, சார்ஜிங் போர்ட்ஸ். ஆனால் உங்களுக்கு கீழே டனல் இருக்குது. டனல் இருந்தாலுமே இது ஒரு மாதிரி ஃப்ளாட் பெஞ்ச் சீட்னால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். சென்டர் ஆர்ம் ரெஸ்ட்டு, 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. ஸோ சொன்ன மாதிரி உங்களுக்கு செகண்ட் ரோ வரைக்குமே உங்களுக்கு சன்ரூஃப் வந்துடும். ஸோ நம்ம சென்டரில் உட்காந்து பார்த்துடலாம். டனல் இருக்கனால மேபி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ஓகே. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோவும் வந்துடுது. தேர்ட் ரோ ஆஸ் யூஸ்வல் சின்ன குழந்தைங்க உட்காரலாம், அடல்ட்ஸ் உட்காந்துருந்தா ஒரு குறிப்பிட்ட ட்ராவல் டிஸ்டன்ஸுக்கு உட்காரலாம். மோஸ்ட்லி லக்கேஜுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ரோவில் மிடில் மேனில் உட்காரவங்களுக்கு இதுதான் வந்து வியூவு. ஸோ சீட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. 3 ரோ சீட்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. எந்த ஒரு வேர் அண்ட் டியர் கிடையாது. வியூவும் நல்லாயிருக்கு. தாராளமாக சிட்டி யூஸ் அண்ட் லாங் டிரைவ் எல்லாத்துக்குமே நல்லா பக்காவாக யூஸ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் போட செக் பண்ணி பாருங்கள்.